ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு ஜிஎல்டு எஸ்எஸ்சி தமிழ். நான் தான் கோகுல். இன்றைக்கி வந்து எம்டிஎஸ் பிஇஎஸ்டியோட அந்த ஹவில்தார் பிஇஎஸ்டி பிஎஸ்டி நடந்தது, பிஇடி பிஎஸ்டி. ஸோ அதை பற்றின என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எப்படி போச்சு, என்னென்ன கேட்டாங்க, இது எல்லாத்தையும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் வாய்ஸ் லோவாக தான் இருக்கும், பிகாஸ் செம்ம டயர்டாக இருக்குது. வந்தவனே தூங்கிட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அது ஏன் என்னன்றதே சொல்லிடுறேன். நமக்கு பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டு எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டு போயாச்சு. அங்கே கேட்டது என்ன அப்படின்னா, அதாவது கஸ்டம்ஸில் நான் சொல்கிறது, கஸ்டம்ஸில் சரிங்களா, அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க. ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஒரு ஆதார் கார்டு. ஆதார் கார்டை தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. இப்போ மற்ற ஐடி வச்சுருக்கவங்க கம்மியாக தான் இருந்தாங்க. பட் மெயினாக ஆதார் கார்டு அண்ட் ஆதார் ஜெராக்ஸ். இந்த ஆதார் ஜெராக்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்கள் சைனு, அப்புறம் டேட்டும் பண்ணோம், அதாவது செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு அட்மிட் கார்டு. ப்ராசஸ்ன்றது ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ் தான். 7 மணிக்கு ஆரம்பித்தாங்க, அதாவது 7 மணிக்கு உள்ளே அலோவ் பண்ணாங்க. உள்ளே அலோவ் பண்ணி எங்களுக்கு பார்த்திங்கன்னா 10 மணிக்கு தான் மொதல் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கமிஷனர் காப்பி கொடுக்கறது, 10:30 ஆகிடுச்சு. கமிஷனர் காப்பி கொடுக்கறது, அதை கொடுக்கறதுன்னு இல்லாமல் இப்போது நாங்கள் வெளியிருந்து பார்க்கும்போது என்னடா டிவியே பண்ணுறாங்களா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அது டிவியே பண்ணுறாங்களா, இதுக்கு மேலே பண்ண மாட்டாங்களா, அந்த மாதிரிலாம் மைண்டு போச்சு. ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது தான் அப்படி இருந்தது. கிட்ட போய் பார்க்கும்போது ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டை செக் பண்ணாங்க. அப்புறம் ஃபோட்டோ செக் பண்ணாங்க. செக் பண்ணாங்கன்னா என்னதுன்னா, பார்த்துட்டு உங்கள் அட்மிட் கார்டை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கமிஷனர் காப்பின்றதை கையில் அப்படியே கொடுத்தாங்க. ஒரு டேபிள் மாதிரி போட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. கமிஷனர் காப்பி இதை கொடுத்துட்டு ஒரு ஒரு அதுனா ஒரு 4 இது ஷீட்டு மாதிரி அட்டண்டன்ஸ் ஷீட் கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன பண்ணணும்னா, உங்களோட சைனை போடுற மாதிரி இருந்தது. ஜஸ்ட்டு ஃபில் பண்ணுற மாதிரி, நம்ம எப்படி கமிஷனர் காப்பியில் ஐ சர்டிஃபை தட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதணும். அந்த மாதிரி ஐ சர்டிஃபை தட் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லி எழுதணும். தென் உங்களோட அட்ரஸ்ஸு இந்த எல்லாத்தையுமே எழுதணும். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட முதுகுலையும் முதுகுலையும் நெஞ்சுலையும் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. அதான் அந்த நம்பர் ஒட்டுற ப்ராசஸ். 186, 187, எனக்கு 187ன்றது வந்தது. ஓகே, நான் தான் கடைசிக்கு முன்னாடி ஆளாக அந்த இதில் இருந்தேன். ஏன்னா எங்களை ரொம்ப லாஸ்ட் பேட்ச். ஆக்சுவலாக எங்களுக்கு முன்னாடியே முடிச்சிருக்கணும், ஆனால் கொஞ்சம் லாஸ்ட்டாக விட்டுருந்தாங்க. அப்படி லாஸ்ட்டாக விடும்போது ஒரு ஹவல்தார்கிட்ட பேசினேன். ஹவல்தார்னா எப்படி அப்படின்றத அன்றைக்கி தான் நேரில், அதாவது இன்றைக்கி தான் நேரில் பார்த்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸில் வேலை செய்கிறவங்களே மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்களாம். எங்களை அந்த ஹவல்தார் பார்க்கும்போது என்ன நார்த் இந்தியன் மாதிரியும் வேறு ஏதோ ஸ்டேட் பையன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு எங்கிட்ட பேசினாப்புல. நானும் அவர்கிட்ட சரி, ஆள் கருப்பாக இருக்கார், ஆனால் தமிழ் பேசலை, இங்கிலீஷ் பேசுகிறாரு, சரி ஒரு வேளை இப்போ இந்த பீகார்காரர், ஒடிசாக்காரர் அந்த மாதிரி இருப்பாரோ அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதான் வேர் ஆர் யூ ஃப்ரம் ப்ரோ அப்படின்னா, அந்த மாதிரி வேலூர்னு சொன்னார். சரி, அது தமிழா நீங்கன்னு கேட்டு அவரே கொஞ்சம் இதுவாகிட்டோம். அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் மொத்தமாகவே 5 பேரோ 6 பேரோ தான் தமிழே பேசுகிறாங்க. ஸோ அதனால் உள்ளே ஹிந்தி இங்கிலீஷ் தான் பேசி ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம பேசுறது யாருக்குமே புரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட ஒர்க்கெலாம் எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படிலாம் கேட்டேன். ஸோ ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான், ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையா. அதுக்குள்ளே நாங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு கூப்பிட்டுட்டாங்கன்னு சரின்னு போயாச்சு. போயிட்டு நம்ம அந்த கமிஷனர் காப்பி அந்த இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு பேர் என்ன ஸ்டிக்கர்லாம் ஓட்டணும். ஸ்டிக்கர் ஓட்டும் போது ஒரு தமிழால் தான் வந்தார். அவர் என்னன்னா இந்த தெலுங்கு பையன் நினச்சிக்கின்னு இந்த மாதிரி அப்படின்னாரு. இல்லைனா தமிழ் தானா நான் அப்படின்னேன். ஏன்னா வந்தவங்க பார்த்தீங்கன்னா சவுத்தில் ஆந்திராலேருந்து வந்து நாங்கள் அந்தாரான்னு போட்டுருக்கோம். சரி, ஓகே, ஆந்திராலேருந்து வந்திருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ பக்கத்தில் பார்ப்போம் தெரியுமா, அந்த மாதிரி கேரளாலேருந்து யாராவது வந்திருக்காங்களான்னு தெரியல. ஆந்திரா, தமிழ்நாடு இந்த 2 இதுலேருந்து வந்திருக்காங்க. ஹிந்திக்காரங்களும் வந்திருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த 3 கேட்டகரியும் நான் அங்கே பார்த்துருந்தேன்.
ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, தமிழாப்பா நீ அப்படின்னா எந்த இதுன்னாங்க, நான் பக்கத்தில் தான் நான் இருக்கேன். அதனால பரவாயில்லப்பா நம்ம ஊர் பையன், சரி சரி இது பாஸ் ஆகிடுவோம், ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. சரி ஓகே, அவர் என்ன பார்த்துப்பாருன்னு தெரில. பட் கொஞ்சம் ஒரு மாதிரி பாசிட்டிவான ஒரு இதாக இருந்தது. சரின்னு போயாச்சு. போயிட்டு நடக்க விட்டாங்க. அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஹைட்டு ஹைட்டு அதுக்கப்புறம் வந்து செஸ்ட்டு இதை வந்து செக் பண்ணாங்க. போன தடவை எப்படி செக் பண்ணாங்க அப்படின்னா, ஹைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, செஸ்ட்டு வந்து சட்டை இல்லாமல் வந்து செக் பண்ணல. டிஷர்ட் போட்டு தான் நான் வந்து போனேன். ஒன்றும் இஷ்யூலாம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிஷர்ட்லாம் கழட்டிட்டு வெறும் பேர் பாடியாக தான் வந்து அந்த செஸ்ட்டுன்றதை எடுத்தாங்க. செஸ்ட்டு எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமராவில் எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ எந்த ஒரு ஃபோர்ஜரியும் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி. பட்டு செஸ்ட்டு அளவு எடுக்கிறவங்களும் நம்ம ஆளுங்க தான். ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப லிபரலாக, ஆக்சுவலாக அவங்க செஸ்ட்டே எடுக்கல, மொத்த பாடியும் சேர்த்து எடுத்து அளவு தான் சொன்னாங்க. எக்ஸ்பேன்ஷனும் அப்படி தான், அவங்க தானே பார்க்கணும். ஸோ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எல்லாருக்குமே வந்து சொன்னாங்க. எனக்கே போகும்போதே நல்லா மூச்சு இழுத்து இழுத்து விட்டு கொஞ்சம் இது பண்ணு. ஏன்னா நம்ம அங்கே இருக்கிறதுலே ஆள் வந்து ஷார்ட்டு நான் தான், சின்ன ஆளே நான் தான், இருக்கிறதுலே வந்து ஸ்மால் பீஸாக சுற்றி நின்றது நான் தான். ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த செஸ்ட் எப்பயுமே அடி வாங்க தான் போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொன்னாங்க. ஆம், ஒரு 6 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேன்ஷன் வந்து கரெக்டாக ஆச்சு. ஸோ இஷ்யூ இல்லாமல் அது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் என்னதுன்னா, நம்ம இது வாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் 1000 1600 மீட்டர் 1600 மீட்டர் இன் 15 மினிட்ஸ் ஓடி ஆகணும். எங்களது பார்த்தீங்கன்னா வந்து நேரு ஸ்டேடியமில் 400 மீட்டர் கிரவுண்டு. ஆக்சுவலாக 400 மீட்டர்னு இருக்காது, ஒரு 420 மீட்டர் 430 மீட்டர் அந்த ரேஞ்சில் இருக்கும் அது. ஸோ 400 மீட்டர் தான், 400 வச்சுப்போம். 400 மீட்டர் ரவுண்டை வந்து 4 லேப் வந்து ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 4 லேப் வந்து ஓட ஆரம்பித்தோம், அதாவது நடக்க ஆரம்பித்தோம். எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஏன்னா வந்து ஹைட்டு வந்து சின்னதாக இருந்தாலே வந்து அந்த வாக்கிங் வந்து நம்ம எவ்வளோ பண்ணாலும் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் வருவோம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இருக்கிறதுலே லாஸ்ட்டாக நான் தான் போயிருந்தேன். எனக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து வந்திருந்தார், அவ்வளோதான். ஸோ அப்படியே போயிட்டே இருந்தோம். போயிட்டே இருக்கும்போது 2 லேப் முடிஞ்சுது. 3வது லேப் முடியும் போது வாட்ச் வேறு கட்டிங்கன்னா டைம் ஆகிடுச்சு அப்படின்னு தெரியும், பக்கத்தில் வரப்போகுதுன்னு தெரியும். ஸோ அதனால் அவர்கிட்ட வந்து அவர் பின்னாடி இருக்கிறவர்கிட்டயே வந்து பேசிக்கினே வந்து போயினே இருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம முன்னாடியே வந்து தெரிஞ்சவர். நம்மகிட்ட அப்படியே பேசிக்கினே வாங்க ப்ரோ போயிடலாம், முடிச்சிடலாம் ப்ரோ அப்படின்ட்டு. அவர் இருந்ததுனால தான் கொஞ்சம் டைமிங்குள்ளே முடிக்க முடிஞ்சது. இல்லைன்னா வந்து முடிக்க முடிஞ்சிருக்காது. அதை நான் ஒரு தடவை வந்து இங்கே சொல்லிக்கிறேன், சரிங்களா? ஸோ அவர் தான் வந்து காரணம். ஆம், போயாச்சு. நான் வந்து அவர் அதுக்கப்புறம் கடைசி லேப்பில் வந்து சரி ப்ரோ நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அவரும் முன்னாடி போயிட்டாரு. கடைசி அந்த லேப் வரும்போது என்ன ஆச்சுன்னா, 15 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். எனக்கு என் இதில் என்னோட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் ஓடிட்டு இருந்தாங்க, 4 பேர் நடந்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஓடுன்னு சொன்னாங்க, ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி கொஞ்சம் அந்த ஒரு எப்படி 5 செகண்ட்ஸு 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் கரெக்டாக 14.59 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஒரு செகண்டு இதுவாச்சு அப்படின்னாலும் போயிட்டுருக்கோம். இது டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க அப்படின்ற கேஸ்லாம் கிடையாது. எனக்கு முன்னாடி இருந்த பேட்சில் செட்டில், அதாவது 10 10 15 பேர் 15 பேராக வந்து ஓடுற மாதிரி நடக்கிற மாதிரி முன்னாடி ஒருத்தரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து அவர் ரொம்ப லாங்கில் வந்து வந்திருந்தார். ஸோ கிட்ட இருந்தால் கூட ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம், பட் ரொம்ப தூரத்தில் இருந்ததுனால வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அவரை. ஸோ இவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு சைனை போட்டுட்டு கம்ப்ளீட்டாக வந்து போயாச்சு. போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆஸ் யூஷுவல் இந்த செஸ்ட்டு அளவு எடுக்கிறது, அப்புறம் இந்த கமிஷனர் காப்பி ஒர்க்கு கொஞ்சம் டிவி மாதிரி பண்ணாங்க. வெளியிருந்து பார்க்கும்போது டிவி மாதிரி தெரிஞ்சுது. வேறு எதுவுமே பெருசாக வந்து டிஃப்ரென்ஸுன்றது இல்லை. இந்த தடவை ட்ராக்கில் ஓட விட்டாங்க, போன தடவை பில்டிங்கை சுற்றி ஓடணும். போன தடவை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை வந்து ப்ராசஸ்ன்றது அதே ப்ராசஸ் அதே டைமிங் தான். பட்டு இந்த தடவை என்ன ஆச்சுன்னா, எல்லாரையும் நான் சொன்னேன் சாப்பிட ஏதாவது எடுத்துன்னு போங்க, வாழைப்பழம் எடுத்துன்னு போங்க அது இதுன்ட்டு. கடைசியில் நான் ஒரு மண்ணும் வாங்கலை. போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, வெறும் தண்ணி மட்டும்தான் இருந்தது. அதையே குடிச்சிட்டு குடிச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். அதுலேயே வந்து காலைல பசிக்கும்ல, பல்லு வேற தேய்ச்சிட்டா பசிக்க ஆரம்பிச்சிடும்ல. ஸோ அதனால் பசியிலேயே தான் இருந்தேன்.
ஒரு வழியாக அதுக்கப்புறம் தான் வெளியே விட்டாங்க. 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு. கரெக்டாக ஒரு 12:45 போல் வந்து என்னோட இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. முன்னாடி இருக்கக்கூடிய பேட்ச் வந்து போயாச்சு. அவங்க ஒரு சைன் மட்டும் போயிட்டு போயிடுற மாதிரி இருந்தது. லேடிஸையும் வந்து அமுச்சு விட்டுட்டாங்க. ஸோ இவ்வளோதான் ஓவரால். என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி அவ்வளோதானா கன்ஃபார்மாக அதுன்ட்டு. ஸோ ஜாப்லாம் கன்ஃபார்மாக கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டு விடுவாங்க. நம்மளது வேக்கன்சி இதில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 800 பேர் என்னவோ செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 1:10 80 வேக்கன்சி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் வந்து நிறையா பேரை வந்து தூக்கிடுவாங்க, ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருவாங்க. மார்க் யாரெல்லாம் கொஞ்சம் ஓவரால் அதிகமாக இருக்கீங்களோ அவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து நான் வந்து போய் வந்து ஃபிசிக்கல் அட்டன் பண்ணிட்டேன், வேலை கிடச்சிச்சு கன்ஃபார்ம் அப்படின்லாம் வந்து யாருமே நினைக்க வேண்டாம். அதெல்லாம் எந்த கன்ஃபார்மும் கிடையாது. இதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டிவி அந்த கதையெல்லாம் வந்து இருக்குது. அண்டு நான் பார்த்த வரைக்கும் ஹவில்தார் ஒன்றும் ரொம்ப மோசமாலாம் இல்லை, நல்லா ஜாலியாகவே தான் இருந்தாங்க. வெளிலேருந்து பார்க்கும்போது சொல்கிறேன், ஏன்னா நான் ரொம்பலாம் பேச முடியாதுல்ல. வெளிலேருந்து பார்க்கும்போது நல்லா தான் இருந்தாங்க. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் மாதிரி தான் இருந்தாங்க. இவங்க ரொம்ப ஃபிட்டாக இருந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் ஃபிட்டாக இருந்தார். 3 ஹவில்தார் பார்த்தேன் மென்னில். ஸோ ஃபிட்டாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் இருந்தார், மீதி 2 பேரும் அந்தளவுக்கு ஃபிட்டாக இல்லை. அவங்கள பார்த்தாலே தெரியுது ஒரு ஹவில்தார்னு. இன்னொருத்தர் தான் போலீஸ் மாதிரியே இருந்தார். அந்த போலீஸ் மாதிரியே இருந்தவர்கிட்ட தான் நான் பேசுகிறேன். ரைட். ஸோ இவ்வளோ தான் வந்து மொத்தமான விஷயம். இதோட அடுத்த ரிசல்ட் எம்டிஎஸ் ஹவில்தார் ரிசல்ட் வந்து ஒன்றா விடுவானுங்கள, டிவிக்கு மெரிட் லிஸ்ட்டாக வந்து ஒன்று விடுவானுங்களே, அது இன்னும் ஒரு 1.5லேருந்து 2 மாதம் அந்த ரேஞ்சுக்குள்ளே விட்டுருவாங்க. மேக்ஸிமம் 3 மாதம் அதுக்குள்ளே வந்து விட்டுருவாங்க. ஸோ என்ன ஆகும்னா பார்த்துருவோம் அதில் என்ன ஏது அப்படின்ட்டு. இதையே வந்து நினச்சிக்கிட்டு படிக்காமல் உக்காந்துட்டு இருக்காதீங்க. இதுக்கப்புறமும் வந்து நிறையா இருக்குது. இன்னைக்கு வந்தவங்க வந்து இன்னைக்கு யார் யாரெல்லாம் இன்னைக்கு இல்லை, ஹவில்தார் பிஇடி யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்களோ அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம ரன்னிங் போகிறது, அதாவது நடக்கிறது, செஸ்ட் அளக்கிறது, இதையெல்லாம் தாண்டி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, ஒரு எவ்வளோ கம்பீரமாக இருக்கிறாங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்குது, அவங்களோட வே ஆஃப் பிஹேவியர் எப்படி இருக்குது, ஸோ அவங்க எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க அந்த அந்த போஸ்ட்டில் வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது சொல்கிறேன். உள்ள 1008 பிரச்சனை இருக்கலாம், வெளியே இருந்து பார்க்கும்போது எவ்வளோ பாஷாக இருக்கிறாங்க, செம்மையாக இருக்கிறாங்க. இது எல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் வந்து தெரியும். அதுவும் இல்லாமல் கஸ்டம்ஸ் வேறு. போன தடவை ஜிஎஸ்டியில் எப்படி இருக்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்தேன். இந்த தடவை கஸ்டம்ஸில் எப்படி இருக்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்தேன். ஒரு தடவையும் பார்த்துட்டு தான் வரேன், எப்போ ஆக போகிறேன்றது தெரில. ஸோ இவ்வளோ தான் வந்து இருந்தது. அப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 20 பேர்லேருந்து 25 பேர், அதாவது மொத்தமாக 200 பேரா 188 பேர் வந்து இன்னைக்கு வந்திருந்தாங்க. மென்னில் மட்டும் சொல்கிறேன். அவங்கள குறைஞ்சது ஒரு 25 பேராவது எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க. தெரிஞ்சவங்க மீன்ஸ் என்கிட்ட பேசினவங்க இருந்தாங்க. தெரியாதவங்க மேபி தெரிஞ்சவங்களும் பேசாமல் இருந்தவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஓகே, நல்ல ஒரு ஃபீல் கொடுத்தது. நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வீடியோ போடுங்க, அந்த மாதிரி வீடியோ போடாமல் ஏன் இருக்கீங்க, வீடியோ போடுங்க, சிஜிஎல் வீடியோ போடுங்க, சிஹெச்எஸ்எல் போடு ப்ரோ அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி எப்படி ஒரே ஆளாக மேனேஜ் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. வேறு வழி இல்லை. ஸோ இனிமேல் வந்து சேனலில் வந்து கன்ஃபார்ம் இனிமேல் டெய்லி பேசிஸில் வீடியோ வந்துட்டு தான் இருக்கும். சிஜிஎல் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இந்த சிஜிஎல் 2024 ஷிஃப்ட் வைஸ் பேப்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். பிளாக் புக் கேட்டிருந்தீங்க, பிளாக் புக்கும் வந்து சீரீஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு சீரீஸ் வேணும், ஏதாவது தேவை, எப்படியோ வந்து என்டிபிசி பக்கத்தில் வரும்போது ப்ரெடிக்ஷன் சீரீஸ் போட்டுருவேன். என்டிபிசி நான் கேட்ட வரைக்கும் ஏப்ரல் மந்த் வரா மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா, அன்அஃபிஷியல் ஒரு என்ன சொல்கிறது, காற்றுல வந்த செய்தி என்னென்னா ஏப்ரலில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஏப்ரலில் சப்போஸ் வரலன்னா இவன் ஃபேக்கு அப்படின்றாதீங்க. பாய் வழியாக வந்த செய்தியை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது வந்து கன்ஃபார்மாலாம் எனக்கு தெரியாது. நம்ம ஜட்ஜ் பண்ணது, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது என்னென்னா மார்ச் மாதம் இல்லைனா ஃபெப்ரவரி லாஸ்ட்டில் வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் என்னவோ தெரில, ஏப்ரலில் வரா மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எப்படியும் ஏப்ரல் மாதம் அப்படின்னா வந்து மார்ச் மாதத்துலேயே நம்ம ப்ரெடிக்ஷன் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
சரிங்களா? அதாவது மார்ச் மாதம்னா நான் அடுத்த மாதமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதையும் வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள். சரி, ஓகே. வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சேன்னா வேறு எதுவும் சொல்லணும்னு நினைக்கல. இவ்வளோ தான். நம்ம டெய்லியும் வந்து வீடியோ போட்டுட்ருப்போம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 100 டேஸ் சேலஞ்சா அந்த மாதிரி ஏதாவது இப்போ கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடலாம் அப்படின்ட்டு வந்து நினச்சி வச்சுருக்கேன். பிகாஸ் இப்போ வந்து இந்த ஒரு பெரிய ஃபேம் கிடையாது, ஒரு சின்ன ஃபேமு. இது கிடச்சது வந்து இந்த யூடியூப்னால தான். ஸோ இதை வந்து விட்டுறக்கூடாது, இதை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இனிமேல் ஒழுங்காக வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். யாரும் என்ன திட்டாதீங்க, ஒழுங்காக வீடியோ போடல அப்படின்ட்டு. நான் கண்டென்ட் வீடியோ குறைச்சிக்கிறேன். ஐ நோ, எனக்கு புரியுது. நம்ம வந்து பிகினர்ஸும் பார்க்கணும், அதே மாதிரி இன்டர்மீடியட்ஸையும் பார்க்கணும், அட்வான்ஸாக இருக்கிறவங்களையும் பார்க்கணும். அப்புறம் வந்து நம்ம போட்டிருந்த அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு வீடியோவும் ரேஸ் கான்செப்ட் வீடியோவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி. அதாவது வாழ்த்துறதுக்கும் ஒரு மனசு வேணும்ல, அது அது ரொம்ப ரேரு வந்திருந்தது. ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருக்கும் வந்து நன்றி. ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தேன், அப்படியே டப்புன்னு ஜம்ப் ஆகிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் வீடியோ போடுவோம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணுவோம். நான் மண்டேல இருந்து என்னோட ரெகுலர் ரொட்டீன், என்னோட ஸ்கெடியூலை வேணால் நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி சிஜிஎலுக்கு வந்து ஷேர் பண்ணுமோ, இன்றைக்கி என்னென்ன படிக்க போகிறேன், என்னென்ன பண்ண போகிறேன், இது எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு எவ்வளோ எவ்வளோ படிச்சிருக்கேன், என்ன ஏது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த டெய்லி பேசிஸில் இந்த ஒரு ரொட்டீன் வீடியோ வந்து போகும். அதுவும் இல்லாமல் கண்டென்ட் வீடியோ வந்து டெய்லி போயிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இதுக்கு முன்னாடி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க, ஐயோ இந்த சேனலில் டெட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை ஒன்றும் சாவலை, இன்னும் உயிரோட தான் இருக்கிறான், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப லென்த்தாக எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். சரிப்பா. ஸோ இதோட வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட சயின்ஸ் புக்கு, அதை நான் ஒன்று சொல்லியே ஆகணும். நம்மளோட சயின்ஸ் புக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசீவ் பண்ணவங்க படித்தவங்க எல்லாருமே வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டென்ட் ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது, புரிகிற மாதிரி இருக்குது, எப்படி சொல்கிறது, கொஷின்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதை சொல்லவும் கூட என்னால் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து போடலான்னு பார்த்தேன், போட முடியல. நான் திடீர்னு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டையும் முடிஞ்சால் போட பார்க்குறேன். ஸோ வாங்காதவங்க வந்து வாங்குங்க. வாங்குனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது என்ன ஏது அந்த டீட்டெயில்ஸ், நம்மளோட சயின்ஸ் புக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு சாம்பிள் பிடிஎஃப் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சாம்பிள் பிடிஎஃப்ன்றது கீழே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் வந்து பாருங்கள். அப்புறம் நம்மளோட ஜி ஸ்குவாடுன்றது போயிட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் வந்து நம்மளோட கிளாஸஸ் என்னென்ன போயிருக்குன்னா, நம்பர் சிஸ்டம் போயிருக்கு, எல்சிஎம்ஹெச்சிஎஃப் போயிருக்கு, அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் போயிருக்கு. சரிங்களா? இப்போ அல்ஜிப்ரா போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் எடுக்கணும். இதுக்கப்புறம் வந்து அல்ஜிப்ரா முடிஞ்சதுக்கப்புறம் பர்சன்டேஜஸ் இதெல்லாம் வந்து போகும். ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எதாக இருந்தாலும் என்கிட்ட ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். ஃபோன் பண்ணிவிட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். எதுவுமே அரைகுறையாக தெரியாமல் ஜாயின் பண்ணாதீங்க. நம்ம ரெகுலர் குவிசஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். அது எல்லாமே கூடிய சீக்கிரம் வந்து ஆப்பில் மாறுற மாதிரி இருக்கும். குவிசஸ்ன்றது டெஸ்ட் சீரீஸாக மாறிடும். ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கான பேக் எண்ட் ஒர்க்கு தான் வந்து அதிகமாக போயிட்டு இருக்குது. தன்னால் வந்து வீடியோ இல்லாத காரணமே அதுதான். ஏன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், நம்மளோட இந்த எல்லாமே ஒரு ஆப் வச்சு நடத்துறதுலேருந்து வீடியோ போடுறதுலேருந்து படிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து ஒரே ஆள் தான். நான் மட்டும் தான் இருக்கிறேன். கூட ஒரு 2 பேர் டீம்னு சேர்த்தேன், அவங்களும் பாவம் படிச்சுன்னு இருக்கிறாங்க. அவங்கள ரொம்பவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இவ்வளோ தான் வந்து வீடியோ சொல்லணும்னு நினச்சேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா புக்கு வாங்குங்க. அவ்வளோதான். டெய்லி வீடியோ வரும், பாருங்கள். தேங்க்யூ.